ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். எல்லாம் ஒன் பை ஒன்னா கரெக்டா சொல்லுங்க. எஸ் மிஸ். பண்டு பிரசன்ட் மிஸ். சிண்டு பிரசன்ட் மிஸ். க்ளோரி. ஓ, அவ லாங் ஆப்சென்ட்ல. ஓகே, ரோசி பிரசன்ட் மிஸ். தியா பிரசன்ட் மிஸ். சிம்ரன் பிரசன்ட் மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன எக்ஸாம் இருக்கு? மிஸ் திருக்குறள் ஓரல் டெஸ்ட் இருக்கு மிஸ். கரெக்ட். எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ரெடி மிஸ். ஓகே, நேத்து நடந்த ஜிகே எக்ஸாம் ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். திருக்குறள் ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். சரியா? எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் சரியா எழுதல. சரி, ஓகே, நான் ஸ்டாஃப் ரூம் வரை போயிட்டு வரேன். ரோசி, நீ கிளாஸ் மெயின்டைன் பண்ணு. யாராச்சும் பேசினாங்கன்னா நேம் நோட் பண்ணி வை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் சைலண்டா இருங்க. திருக்குறள் டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ரோசி, நீங்க வந்து நில்லு. கிளாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே மிஸ். எல்லாரும் ஒழுங்கா படிங்க. மிஸ் இப்ப சொல்லிட்டு போனாங்கல்ல, எல்லாம் எடுத்து வச்சு படிங்க. மெயினா பண்டு சிண்டு 2 பேரும் ஒழுங்கா படிங்க, பேசாதீங்க. அப்புறம் யாராச்சும் பேசுனீங்கன்னா நான் பேர் எழுதிட்டுனா ஏன் எழுதுனா என் பேர் எழுதுனா கேட்க கூடாது. ரோசி, என்ன நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற? நாங்க பாட்டு கொஞ்சம் படிச்சுன்னு தானே இருக்கோம். நாங்க தான் பேசுற மாதிரி எங்களையும் சொல்லிட்டு இருக்க. பின்னாடி பாரு, தியாவும் சிம்ரனும் எப்படி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நாங்க கம்முன்னு படிச்சிட்டு இருக்கோம், நான் எங்களை போய் சொல்லிட்டு இருக்க. ஆமா தியா, சிம்ரன், எதுக்கு நீங்க 2 பேர் பேசிட்டே இருக்கீங்க? இல்ல ரோசி, எனக்கு ஒரு டவுட் திருக்குறள்ல, அதனாலதான் கேட்டுட்டு இருந்தேன். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட சொல்லிட்டு தானே கேட்கணும். மிஸ் என்ன தானே பாத்துக்க சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பா மிஸ் வந்தோடனே உங்க 2 பேரும் நான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் சொன்னாலும் என்ன கேட்காது, நான் சொல்லிடுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ரோசி, என்ன ரொம்ப தான் ஓவரா பண்ற ரோசி. நாங்க தான் திருக்குறள் தானே நாங்க டவுட்னு கேட்டுட்டு இருந்தோம். நாங்க சிண்டு பண்டு மாதிரியே நாங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். நீ எல்லாத்துக்குமே இந்த ஓவரா பண்ணாது, சரியா? என்னப்பா எல்லாருமே மிஸ் என்ன தானே சொல்லிட்டு போனாங்க, யாராச்சும் பேசினா நோட் பண்ணி வைன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் கேட்டேன், என்ன எல்லாரும் ஓவரா பண்றீங்க. சரி, நான் மிஸ் கிட்ட யார் பேரையும் சொல்ல மாட்டேன். எல்லாம் கம்முன்னு படிங்க. பாத்தியாடா பண்டு, இதே நம்ம பேசியிருந்தா முதல்ல போய் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கோம் போர்ட்ல. இது அவங்க ஃப்ரெண்டா இருக்கவே சரின்னு விட்டுருச்சு பாரு ரோசி. பண்டு சிண்டு, இன்னொரு வாட்டி நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அமைதியா இருங்கடா ப்ளீஸ்டா. பரவாயில்லையே, கிளாஸே ரொம்ப அமைதியா இருக்கே. மிஸ், இல்ல மிஸ், தியாவும் சிம்ரனும் பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க மிஸ். அப்படியா? ரோசி, பண்டு சிண்டு சொல்றது உண்மையா ரோசி? ஓகே, உன்னோட பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு யார் பேசினாங்கன்ற நேம் மட்டும் எனக்கு சொல்லு. ஓகே மிஸ். சொல்லு ரோசி. மிஸ், தியாவும் சிம்ரனும் பேசிட்டு இருந்தாங்க மிஸ். கேட்டா திருக்குறள் தான் நான் டவுட் கேட்டேன்னு சொன்னாங்க மிஸ். ஓ அப்படியா? திருக்குறள் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்களா? சரி, இப்ப திருக்குறள் உங்க 2 பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றது? மிஸ் நான் சொல்றேன் மிஸ். மிஸ் நான் சொல்றேன் மிஸ். மிஸ் நானே சொல்றேன். மிஸ் நான் சொல்றேன் மிஸ். ஓகே ஓகே ஓகே, தியா நீ ஸ்டார்ட் பண்ணு. திருக்குறள் சொல்லு. ஒரு 3 திருக்குறள் சொல்லு பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஓகே தியா, செகண்டா சொன்னல நன்றி மறப்பது நன்று, அதோட பொருள் சொல்லு பார்க்கலாம். ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம், அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். வெரி குட் தியா. சரி, தியா சொன்ன பொருளுக்கான விளக்கம் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாம் நல்லா இப்படி தலையாட்டிட்டு இருக்கீங்க. சிண்டு பண்டு கூட சேர்ந்து தலையாட்டுறானுங்களே. சரி, சிண்டு நீ சொல்லு பார்க்கலாம். மிஸ், வந்து கற்க கசடர கற்று. சிண்டு என்ன ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? அதுக்கான விளக்கம் சொல்லுனா என்ன ஏதோ உளறிட்டு இருக்க? மிஸ், எனக்கு தெரியல மிஸ். சரி, பண்டு நீ சொல்லு. மிஸ், ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணாங்கன்னா அதை நம்ம மறக்க கூடாது மிஸ். அதே அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணாங்கன்னா அப்பயே மறந்துடணும் மிஸ். சூப்பர், அவ்வளவுதான். இதுக்கு போய் சிண்டு நல்லா உளறிட்டு இருக்க. ஆக மொத்தத்துல நீ எதுவுமே படிக்கல போல. படிக்காம வந்துடுறது ஸ்கூலுக்கு கிளம்பி. பண்டு பரவாயில்லையே, இந்த வருஷம் ஃபுல்லா படிக்காம டல்லா இருந்தான். லாஸ்ட் டைம்ல நல்லா படிச்சுட்டானே. சூப்பர் பண்டு. பண்டு, அடுத்து 3 திருக்குறள் நீயே சொல்லு பார்க்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். ஓகே பண்டு, அத தோடா சொன்னல இன்னா செய்தாரை ஒருத்தல், அதோட பொருள் சொல்லு பார்க்கலாம். நமக்கு தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது அவரே வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகள் செய்து விடுவது.
இது பண்பாளர் செயல். வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா பண்டுக்கு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாரு. குட் பண்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்ல படிக்கணும் சரியா? ஓகே மிஸ், கண்டிப்பா படிப்பேன் மிஸ். சிண்டு நீ பண்டு பக்கத்து வீடு தானே, 2 பேரும் சேர்ந்து படிக்க வேண்டியது தானே? மிஸ் நான் படிச்சேன் மிஸ், ஆனா நேத்து ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப மறந்துடுச்சு மிஸ். மிஸ் இல்ல மிஸ், அவன் படிக்கவே இல்ல. நேத்து நான் சரி ஒன்னா படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன்னா இவன் அவங்க அம்மா கூட உட்காந்துட்டு சீரியல் பாத்துட்டு இருக்கான். வாடா படிக்கலான்னு கூப்பிட்டேன், வரவே இல்ல. நான் படிக்க மாட்டேன், போடா நீ போய் படிடான்னு சொல்லிட்டான். இங்க பாரு, சிண்டு நல்லா உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருப்பானா அவங்க அம்மா கூட. ஏய் ரொம்ப தான் பண்ணாதீங்கன்னா, நீங்க எல்லாம் உங்க வீட்டுல சீரியலே பார்க்க மாட்டீங்களா? ஏய் பண்டு, டேய் உன்னை சொல்லணும்டா, நல்லா போட்டு குத்தடா. நீ லீவ்ல என்ன விளையாடுறதுக்கு கூப்பிடுவல, அப்ப இருக்குடா உனக்கு இரு. அடுத்தது ரோசி, நீ ஒரு 3 திருக்குறள் சொல்லு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வெரி குட் ரோசி, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிம்ரன், நீ சொல்லு ஒரு 3 திருக்குறள் சொல்லு நீயும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. வெரி குட் சிம்ரன், சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். நேற்று ஜிகே எக்ஸாம் நடந்துச்சுல, அதோட ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன், வந்து வாங்கிக்கோங்க. நேம் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க சரியா? ஃபர்ஸ்ட். ஐயோ டே பண்டு, நான் சுத்தமா சரியா எழுதவே இல்லை. மிஸ் வேற ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க, எனக்கு பயமா இருக்கு. திருக்குறளும் ஏதோ சுத்தமா சொல்லல, எனக்கு பயமா இருக்குடா பண்டு. டேய் நான் மட்டும் என்னடா ஏதோ சரியா ஒழுங்கா எழுதவே இல்லடா, ஓரளவுக்கு தாண்டா எழுதுனேன். பயமா இருக்குடா எனக்கும். நேற்று நடந்த ஜிகே எக்ஸாம் ஆன்சர் ஷீட் தரேன், 1 by 1 வந்து வாங்குங்க. நான் நேம் சொல்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேப்பர் தியா வா. மிஸ். நல்லா எழுதியிருக்கா தியா, சூப்பர் தியா. நெக்ஸ்ட் சிம்ரன் வாங்க. என்ன சிம்ரன், எப்பயுமே நல்ல மார்க் எடுப்பியே, ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க? மிஸ் அது உடம்பு சரியில்லை மிஸ், சரியா படிக்க முடியல மிஸ். ஓகே நெக்ஸ்ட் ரோசி. வெரி குட் ரோசி, நல்லா எழுதியிருக்க. பண்டு, எல்லாம் பண்டுக்கு நல்ல ஒரு பெரிய கிளாப் கொடுங்கம்மா. சூப்பர் பண்டு, நல்லா படிச்சு எழுதியிருக்க சரியா? நீ எப்பயுமே சரியா படிக்க மாட்டேன், இந்த வாட்டி நல்லா படிச்சு எழுதியிருக்க, அதனால தான் உனக்கு மட்டும் இந்த கிளாப். சிண்டு எப்பயும் போல ஃபெயில் தான் ஆகி வச்சிருக்க. எடுத்துட்டு போ பேப்பர். பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும், நான் வேற வழியே இல்லை. சாரி மிஸ். சரி போய் உன் பிளேஸ்ல உட்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஸ்கூல் முடிஞ்சுது. இதோட நீங்க 2 month லீவ் கழிச்சு ஜூன் மந்த் தான் ஸ்கூல் ரீஓப்பன். டேட் நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே எல்லாரும் லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வெயில ரொம்ப சுத்தாதீங்க, ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க நிறைய, அடிக்கடிக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டாஃப் ரூம் வரையும் போயிட்டு வரேன். நீங்க ஒரு 5 minutesல வந்துருவேன் நான். ஓகே எல்லாம் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். ஓகே மிஸ். ஏ பண்டு, சிண்டு, ஏ ரோசி, ஏ சிம்ரன், 4 பேரும் நாளைக்கு நாங்க புது வீட்டுக்கு போறோம். பால் காய்ச்சிரும், வந்துருங்க சரியா? நான் மிஸ்ஸையும் வந்த உடனே கூப்பிட்டுருவேன். நீங்க எல்லாருமே வரணும், கண்டிப்பா வரணும். ஏய் தியா, எங்க வீட்டாண்ட ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்களே, பெரிய வீடு, அதுன்னு உங்க வீடு? ஆமா, உங்க வீட்டாண்டதான் எங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. நானும் உங்க கூட எல்லாம் வந்துருவேன், ஜாலியா விளையாடுவேன். இனிமேட்ல இருந்து லீவ்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். ஏ ஆமா தியா, பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும் போலயே வீடு. வந்து நல்லா ஜாலியா சுத்தி பாக்குறோம் நாளைக்கு. நானே இன்னும் பாக்கல, நானும் நாளைக்கு தான் பார்க்க போறேன். வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். மிஸ் வந்துட்டாங்க. மிஸ் மிஸ் நாளைக்கு நாங்க புது வீட்டுக்கு போறோம் மிஸ். நாளைக்கு பால் காய்ச்சிரும், நீங்க வந்துருங்க மிஸ். அப்படியா தியா? ஓகே ஓகே நான் வரேன் மிஸ். நாளைக்கு நாங்க சீக்கிரமாவே பால் காய்ச்சிருவோம். நீங்க அப்ப வர முடியலனா கூட நீங்க நாளைக்குள்ள நீங்க ஃபுல்லா டைம் எடுத்துட்டு எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பனா கண்டிப்பா வந்துடணும் மிஸ். கண்டிப்பா வரேன் தியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஸ்கூல் முடிஞ்சிச்சு. பாய் பாய் மிஸ். அப்படியே அம்மா அப்பாவே கூட்டு வந்துருங்க, எல்லாரோட அம்மா அப்பாவோட கூட்டு வந்துருங்க சரியா? சரி தியா, கூட்டு வருவோம் நாங்க, கண்டிப்பா எங்க வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். நம்ம நாளைக்கு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சுட்டா போச்சு. தியா, என்ன எக்ஸாம்ல நல்லா முடிச்சியா? முடிச்சிட்டமா, எல்லாம் முடிஞ்சது, ஸ்கூலே முடிஞ்சது, இதோட லீவு தான்.
அம்மா என்னம்மா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? பார்க்கவே கஷ்டமா இருக்கு இதை விட்டு போறோன்ட்டு. சரி லக்ஷ்மி கோழிலாம் நம்ம கூட்டு போறோம்ல. கூட்டு போறோம் தியா, நம்ம கூட்டிட்டு போறோம், நம்ம கூட தான் கூட்டிட்டு போறோம். சரி வாங்க கிளம்பலாமா எல்லாரும்? கிளம்பலாம். தியா எங்க இருக்க? வா லட்சுமி வந்து லாரியில ஏற சொல்லு. ஏற சொல்றேன்ப்பா. அப்பா லக்ஷ்மிக்கு லாரி பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு போல. அதுவும் இல்லாம இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே வரல. சரி சரி, ஒரு கீரை ஒண்ணு வச்சிருப்போம்ல, அது எடுத்து லாரியில போடுமா, வண்டியில ஏறிடும். அந்த மூலிகை செடியா? மூலிகை செடியா சொல்றீங்க? ஆமாமா, மூலிகை செடியை தான் சொல்றேன். ஆமால, அது போட்டா லட்சுமி ஏறிடுமே. அதை பார்த்துட்டு இதோ எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து போட்டுட்டேன்ப்பா. ஏறிடுச்சு. இது என்ன செடி பயணிவேலு? அதுவா, ஒரு மூலிகை கீரை காட்டுல இருக்கும். அது நம்ம லட்சுமி விரும்பி சாப்பிடுமா, சரி அதனாலதான் அதை போட்டோம். அதே மாதிரி ஏறிடுச்சு. அப்படியா? சரிப்பா சரிப்பா, எப்படியோ மாடு வண்டியில ஏறிச்சுல, அது போதும் நம்மளுக்கு. டிரைவர் வண்டி எடுப்பா.